டைரக்டர் துரை செந்தில் இயக்கத்தில் வெளிவந்திருக்க கருடன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னென்னா, சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களாக இருக்காங்க. இதில் சூரி உன்னி முகுந்தனோட தீவிர விசுவாசியாக இருக்கார். இறுதியில் இவர் நல்லது பக்கம் நிற்கிறாரா இல்லை விசுவாசியாகவே இருக்காரா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. படத்தோட தொடக்கத்தில் பொதுவாக மனிதர்களுக்கு இடையில் மண், பொண்ணு, பெண்ணு இந்த 3 விஷயத்தினால தான் பிரச்சனைகள் வருங்கிறத சொல்லியிருப்பார் டைரக்டர். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டரும் அறிமுகப்படுத்துறாங்க. அது என்னன்னா, ஆதியும் கர்ணாவும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களாக இருக்காங்க. இதில் சொக்கன் அப்படிங்கிறவர் சின்ன வயசுல இருந்தே கர்ணாவோட விசுவாசியாக இருக்காரு. இதில் ஆதியா சசிகுமாரும், கர்ணாவா உன்னி முகுந்தனும், சொக்கனா சூரியும் நடிச்சிருக்காங்க. இதில் ஆதிங்கிறவர் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. கர்ணன் வாழ்ந்துகிட்ட ஜமீன் குடும்பமாக இருந்து இப்போ செங்கல் சூளை நடத்திட்டு வருவார். இவரோட விசுவாசியாக சொக்கன் இருப்பார். இதுக்கிடையில் மினிஸ்டர் ஒரு நிலத்தை அபகரிக்க நினைக்கிறாரு. அது பார்த்தா பூர்வீக கோயில் நிலமாக இருக்குது. அந்த நிலத்தோட பட்டயம் கோவில் சத்தா பேங்க் லாகரில் இருக்குது. இதோட அதிகாரம் எல்லாம் அந்த கோவிலோட தலைவராக இருக்க கர்ணனோட பாட்டிக்கிட்ட இருக்க அந்த பாட்டியையும் கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா அந்த பதவி சொக்கன் கிட்ட போகுது. இந்த நிலையில் மினிஸ்டரோட ஆளுங்க கர்ணன் கிட்ட அந்த பட்டயத்தை கொடுத்தா நிறைய பணம் தரதா டீல் பேசுகிறாங்க. வறுமையில் இருக்க கர்ணனும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. கோவில் பொறுப்பு சொக்கன் கிட்ட இருக்கனால சொக்கனும் அதுக்கு கட்டுப்படுறாரு. ஆனால் ஆதி இதை தடுக்க நினைக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த பட்டயம் யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதும், சொக்கன் நியாயமாக இருந்தாரா இல்லை விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டு கர்ணன் கூடவே இருந்தாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கதை ட்ரைலர்லேயே புரிஞ்சிருக்கும். அதுக்கு உதாரணமாக நாங்கள் இந்த ட்ரைலர் வந்தப்பயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த கதையை பற்றி நாங்கள் அப்போவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, படத்தோட கதை இதுதானே தெரிஞ்சிருந்தாலும் கூட படம் பார்க்குறப்ப கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் இன்ட்ரெஸ்ட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறமா கேரக்டர் செலெக்ஷன், மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக் இது எல்லாமே படத்தில் சூப்பராகவே இருந்தது. இது இல்லாமல் 2 பெரிய நடிகர்கள் இருந்துமே அவங்கள தாண்டி சூரிய ஹீரோவாக காமிச்ச விதம் அருமையாகவே இருந்துச்சு. அண்ட் இன்டர்வல் பிளாக்கு கொலை மாசம் இருந்தது. கிளைமேக்ஸ் சீனும் சூப்பர்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். படத்தில் பஞ்சவர்ண கிளியே அப்படின்னு ஒரு சாங் வருது. அந்த பாட்டும் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸும் நல்லா இருந்தாலும் சூரியோட கேரக்டருக்கும் இந்த பாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருந்தது. ஏதோ சாங்க்கு ரீல்ஸ் பண்ண மாதிரியே தோணுச்சு. இதை தவிர இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவும் இல்லைன்னே சொல்லலாம். பல நாட்களாக மலையாள படங்கள் மட்டுமே ஓடிட்டு இருந்த நிலையில் இந்த படம் தமிழ் சினிமாவை தலைநம்பரை வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். மொத்தத்தில் கருடன் சினிமா ரசிகர்களின் மனதை கவர்ந்த திருடன்.